Class 4 Understanding Character Development. Topic Unlocking Character Growth in Literature. Introduction. Hello dear students. In the class la nama literary series la இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது most powerful elements of storytelling, character development. By the end of this session, you'll able to understand what character development is and why it is important. Then identify different methods author used to reveal characters, and you'll able to analyze characters' growth using their dialogues, actions and relationship. அந்த கேரக்டரோட வளர்ச்சினா என்ன, கேரக்டர் டெவலப்மெண்ட்னா என்ன, அது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நெக்ஸ்ட், அந்த கேரக்டர்ஸை வெளிப்படுத்துறதுக்கு ஆத்தர் பயன்படுத்தும் பல்வேறு முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் ஆல்சோ யூ வில் ஏபிள் டு அனலைஸ் கேரக்டர்ஸ் க்ரோத். அந்த கேரக்டர் எப்படி வளர்றாங்க, அந்த அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க யூஸிங் அவங்களோட டயலாக்ஸ், ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இதையெல்லாம் வச்சு அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணவும் நீங்கள் பழகிடுவீங்க. Hi English learners, it's me Yamuna, your English trainer. Welcome to Smart Kids Learning English through Tamil. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. Part 1. What is character development? அந்த கதாபாத்திரத்தோட வளர்ச்சினா என்ன? Definition. Character development refers to how a character evolves throughout a story in their thoughts, behaviors, emotions and relationships. கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கதை முழுவதும் அந்த ஒரு கேரக்டர் எப்படி அவங்களோட தாட்ஸ், அதாவது எண்ணங்கள், பிஹேவியர்ஸ் அவங்களோட நடத்தை, இமோஷன்ஸ் அவங்களோட உணர்ச்சிகள் மற்றும் உறவுகள், தட் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத குறிக்குது. அந்த கதை ஃபுல்லாக அந்த கேரக்டர் எப்படி டெவலப் ஆகுறாரு, அது எதை வச்சு, தாட்ஸ், பிஹேவியர்ஸ், இமோஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சு சொல்கிறது தான் character development. Significance in storytelling. கதை சொல்றதோட அந்த ஸ்டோரி டெல்லிங்கோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம். Drives the plot. Building emotional connection with the reader. Reveals the theme and moral of the story. ஸ்டோரி டெல்லிங்ல ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரீடர்ஸ் இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதுக்கும், அதுபோல் அந்த கதையோட தீம் என்ன, மாரல் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் எலிசபெத் பெனட் இன் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ். ஷீ பிகின்ஸ் வித் ப்ரெஜுடிஸ் பட் க்ரோஸ் த்ரூ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் இந்த ஒரு ஒர்க்கில், இந்த நாவலில் எலிசபெத் பெனட் ஒரு கேரக்டரை தப்பாக நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. டார்சி அப்படின்ற கேரக்டர் இந்த நாவல் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாம் பேசுகிறத கேட்டு, எல்லாம் சொல்கிறத கேட்டு இவங்க தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மூலமாக அவங்க நல்லவங்க, அவங்க அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த கேரக்டர் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்கு, அவங்கள தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் போக போக அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆக ஆக அவங்க அப்படி இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள். Part 2. Methods of character portrayal. அதாவது ஒரு கேரக்டர் எப்படியெல்லாம் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, தட் மீன்ஸ் சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மெத்தட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட், direct and indirect characterization. Direct characterization. The author tells you exactly what the character is like. Example, John was a generous man. ஓகே, இதில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கேரக்டரைசேஷனில் ரெண்டு இருக்குது. இதில் டைரக்ட் கேரக்டரைசேஷன்னா டைரக்டாக அந்த ஆத்தர் இவங்க இப்படி தான் அப்படின்னு அந்த கேரக்டரை பற்றி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜான் வாஸ் எ ஜெனரஸ் மேன். அதாவது ஜான் ஒரு தாராள மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னு டைரக்டாக அவங்களோட கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டைரக்ட் கேரக்டரைசேஷன். நெக்ஸ்ட், இன்டைரக்ட் கேரக்டரைசேஷன். The author shows you through actions, dialogues or reactions. அடுத்தது டைரக்டாக சொல்லாமல்
ஆத்தர் வந்து அவங்களோட ஆக்ஷன் வச்சு, டயலாக் வச்சு, அவங்களோட ரியாக்ஷன் வச்சு அவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத சொல்கிறது. எக்ஸாம்பிள், ஜான் gave away half of his lunch to a stranger without hesitation. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஜான் அவங்களோட half of the lunch-ஐ வந்து ஒரு அந்நியருக்கு தயக்கமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலிருந்து அவர் வந்து தாராளமாக கொடுக்குற ஒரு மனிதர் அப்படிங்கிறத வந்து இன்டெரக்டாக அந்த ஒரு செயலை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த ஆத்தர். ஸோ திஸ் இஸ் இன்டிரெக்ட் கேரக்டரைசேஷன். 2. கேரக்டர் ட்ரைட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ். அந்த கேரக்டரோட குணாதிசயங்கள் அண்ட் அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் என்ன? ட்ரைட்ஸ், குவாலிட்டிஸ் லைக் ஆனஸ்டி, ஜெலசி ஆர் கரேஜ். குணாதிசயங்களில் என்னெல்லாம்? நேர்மை, பொறாமை, இல்லைனா அவங்களோட தைரியம், இந்த மாதிரி குணாதிசயங்கள். நெக்ஸ்ட், மோட்டிவேஷன்ஸ். வாட் டிரைவ்ஸ் எ கேரக்டர்ஸ் ஆக்ஷன்? இஸ் இட் லவ், ஃபியர் ஆர் ரிவெஞ்ச்? அந்த ஒரு கதாபாத்திரத்தோட எந்த ஒரு செயல்களை தூண்டுது? ஒன்று அவங்களோட காதலா, இல்லை பயமா, இல்லை அவங்களோட பழிவாங்கும் தன்மையா? Now question for you my dear students, what motivates Hamlet? ஹேம்லெட்டில் அவங்கள எது மோட்டிவேட் பண்ணுது? நீங்கள் இந்த கிளாஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஹேம்லெட் அந்த ஒர்க்கில் எந்த ஒரு விஷயம் அந்த கேரக்டரை மோட்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தி ஆன்சர் ஃபார் தி கொஷின் இஸ் அன்சர்டனிட்டி, ரிவெஞ்ச், இன்னர் கான்ஃப்ளிக்ட். நிச்சயமற்ற தன்மை, பழிவாங்குதல், உள்மோதல்கள். இன்னர் கான்ஃப்ளிக்ட்னா உள்மோதல்கள். 3. கேரக்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். அந்த கேரக்டரோட உறவுகள், அதுபோல் அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ், அந்த ஒரு தொடர்புகள்லாம் எப்படி அப்படிங்கிறது. கேரக்டர் doesn't exist in isolation. Their growth is often shown through how they treat others. எந்த ஒரு கேரக்டரும் தனியாக இருக்கிறதில்ல இல்லைங்களா? அவங்களோட வளர்ச்சி பெரும்பாலும் அவங்க மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மூலம்தான் காட்டப்படுது. Do they form strong bonds? மற்றவங்க கூட அவங்க நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணுறாங்களா? Do they clash with others? மற்றவங்க கூட அவங்க சண்டை போடுறாங்களா? Do these interactions cause change? இந்த ஒரு தொடர்புகள் மாற்றத்தை ஏற்படுத்துதா அப்படின்ற மாதிரி வர்றது தான் அந்த ஒரு கேரக்டரோட ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். த்ரூ அவுட் தி ஸ்டோரி அவங்க எப்படி இருக்காங்க, நல்ல பாண்டிங் க்ரியேட் பண்ணுறாங்களா, சண்டை போடுறாங்களா, அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது தான் இந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாரி பாட்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் டம்பிள்டோர் அண்ட் வோல்டமார்ட் ஷேப்ஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி அண்ட் டிசிஷன்ஸ். ஹாரி பாட்டரோட ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த கேரக்டர்ஸ் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பொறுத்து அவங்களோட கேரக்டரோட ஐடென்டிட்டி அண்ட் டிசிஷன்ஸை ஷேப் பண்ணுது. மற்றவங்க கூட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களோட கேரக்டர் ரிவியல் ஆகுது. Part 3. Analyzing through dialogue, actions and descriptions. நெக்ஸ்ட்டு அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dialogue, actions and descriptions. First, dialogue. Characters reveal their inner thoughts through what they say and how they say it. அதாவது ஒரு கேரக்டர் அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத மூலமாக அவங்களோட உள் எண்ணங்கள், தட் மீன்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. Exercise. Compare how Scott Finch and Atticus speak in To Kill a Mockingbird. What do their dialogue say about their values? 2. Actions. What a character does often speaks louder than what they say. ஒரு கேரக்டர் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தாண்டி இது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எக்ஸாம்பிள், in the Kite Runner, Amir's betrayal and later redemption arc are seen through his actions. 3. Descriptions. Narrative descriptions of appearance, behavior or thoughts help readers understand character. அதாவது அந்த அடுத்தது ஒரு கேரக்டர் பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வச்சு.
குறிப்புகள் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா, இவங்க இப்பேற்பட்டவங்க, இவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சு நாம் ஒருத்தவங்களோட கேரக்டர் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் ரீடர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், pick a descriptive line from a story and discuss what it reveals about the character. ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா நாவல்ஸில், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரியில், அதை எடுத்து அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அந்த கேரக்டர் எப்பேற்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம தியரட்டிக்கலாக படித்தோம். இப்போ ஒரு இன்ட்ராக்டிவ் எக்ஸசைஸ். Read the passage carefully. நான் ரீட் பண்ணுறேன். She paused at the store, one hand on the knob. Her face was unreadable, but her shoulder were trembling. இன்னொரு தடவை படிங்க தெளிவா. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான கொஷின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டரைசேஷன் இஸ் திஸ்? இது இன்டைரக்ட் கேரக்டரைசேஷனா, டைரக்ட் கேரக்டரைசேஷனா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட், வாட் டஸ் இட் ரிவீல் அபவுட் தி கேரக்டர்? இதில் அந்த கேரக்டர் எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு கொஷினுக்குமான பதில் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நவ் செக் யூர் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட், இது வந்து ஒரு இன்டைரக்ட் கேரக்டரைசேஷன். செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர், ஷீ இஸ் லைக் அஃப்ரைட் ஆர் ஆன்ஷியஸ் பட் ஹைடிங் இட். இந்த கேரக்டர் பயமாவோ அல்ல பதட்டத்துலேயோ இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேஸ் வந்து அன்ரீடபிளாக இருந்துச்சு. அதே போல் அவங்களோட தோள்கள் எல்லாம் அப்படியே நடுங்குச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேசேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால ஒன்று அவங்க வந்து பயப்படலாம், அப்படி இல்லைன்னா பதட்டமாக இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த கேரக்டரோட கேரக்டரைசேஷன். Conclusion and wrap up. Great job everyone. Now you know how author breathed life into characters, making them evolve, change, and resonate with readers. Character development helps us connect to the story emotionally and understand the human experience. Homework for you students. Choose a character from your favorite novel. Describe how they change throughout the story. Use evidence from dialogues, actions, and relationships. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் இந்த கிளாஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். Class 4 Understanding Character Development. Topic Unlocking Character Growth in Literature. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு கேரக்டர் எப்படி டெவலப் ஆகுது, கேரக்டர் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது, இல்லை என்ன புரியல, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கன்னா உங்களோட சஜஷன்ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இட் ஆல்சோ மோட்டிவேட் மீ டு டூ ஃபர்தர். அதே போலவே இந்த கிளாஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். until then it's me Yamuna, your English trainer signing off. Happy learning. இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனா சர்க்கிள் டச் பண்ணி சேனலை விசிட் பண்ணுங்கள். அங்கே உங்களோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் அன்லிமிட்டடாக காத்துட்டே இருக்குது. ஹாப்பி லேர்னிங்.